السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الصدقة تسد 70 بابا من السوء أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹு தஆலா நாம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக. நோயற்ற நீண்ட ஆயுளை, குறைவற்ற செல்வத்தை வழங்கி அவனுக்கு பொருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. மௌத்துக்கு முன்பாக தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக வாழ்ந்து களிமா சொல்லி மரணிக்கும் பாக்கியத்தை நமக்கும் அகிலத்தில் வாழும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. இன்றைய இரவு புனிதமான பராத்துடைய இரவாக அல்லாஹு தஆலா புனிதமான அல்லாஹு தஆலா புனிதமான இந்த இரவில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஆண்டுக்கான விதியை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஆண்டுக்கான தலைவிதியை அல்லாஹு தஆலா மலக்குமார்கள்ட்ட இந்த இரவில் தான் ஒப்படைக்கிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய விதி அல்லாஹ்விடத்திலே முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான இரவாக இந்த இரவு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இந்த இரவுல மகத்தான பல சிறப்புகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். இந்த இரவை குறித்து கூறும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொன்னார்கள்: அல்லாஹு தஆலா புனிதமான பராத்துடைய இரவிலே மகரிபுடைய நேரத்திலே முதல் வானத்திற்கு அல்லாஹு தஆலா வருகிறார். புனிதமான பராத்துடைய இந்த இரவிலே மகரிபுடைய நேரத்திலே முதல் வானத்திற்கு அல்லாஹு தஆலா நம்மை தேடி வருகிறார். அவனுடைய கிருபையை பாருங்கள். நாம் அவனை அழைக்கிறோமோ இல்லையோ, அவனை நாம் தேடுகிறோமோ இல்லையோ, நம்மை தேடி முதல் வானத்திற்கு அல்லாஹ் நமக்காக வருகிறார். முதல் வானத்திலே வந்து இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா இன்றைய இரவினுடைய மகரிபிலிருந்து நாளை சுபுஹ் வரையிலும் முதல் வானத்திலே அல்லாஹு தஆலா இருந்து நம்மையெல்லாம் அல்லாஹு தஆலா கூப்பிடுகிறார். நம்மையெல்லாம் அல்லாஹு தஆலா அழைக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான்: அல்லாஹ் முஸ்தக்பிருன். இந்த ராத்திரியிலே அல்லாஹ் கேட்கிறான். இப்போதும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். நமக்கு கேட்காமல் இருக்கலாம், அல்லாஹ் கேட்பது உண்மை. அல்லாஹ் முஸ்தக்பிருன் ஃபஅக்ஃபிர் லஹு. பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் உண்டா? பாவ மன்னிப்பு கேளுங்கள், உங்கள் பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் முபத்தலன். வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்டவன் இருக்கிறானா, கஷ்டப்பட்டவன் இருக்கிறானா, நீ என்னிடத்திலே அந்த கஷ்டத்தை விட்டு பாதுகாப்பை கேள். அந்த கஷ்டத்தை விட்டு பாதுகாப்பை உனக்கு நான் வழங்குகிறேன். அல்லாஹ் முஸ்தர்ஸிகுன் ஃபஅர்ஸுகஹு. யாருக்கு செல்வம் வேண்டுமோ அவன் கேள், செல்வத்தை தருகிறேன். உனக்கு ரிஸ்க் வேண்டுமா கேள், தருகிறேன். வியாபாரம் வேண்டுமா கேள், தருகிறேன். என்ன வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ். மற்ற நேரங்கள் வேறு, இந்த நேரம் வேறு. மற்ற இரவு வேறு, இந்த இரவு வேறு. இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா நம்மை வா கேள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ். இந்த இரவு எத்தனை புனிதமான இரவு! அல்லாஹு தஆலா புனிதமான இந்த பராத்துடைய இரவிலே அவனுடைய அழைப்பிலே மிக முக்கியமான ஒரு அழைப்பு, உனக்கு எந்த சோதனை இருந்தாலும், உனக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்னிடத்தில் கேள், நான் உன்னை அந்த கஷ்டத்தை போக்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இரவாக புனிதமான இந்த இரவு இருக்கின்ற காரணத்தினாலே
அல்லாஹ்விடத்திலே துன்பத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டிய இந்த இரவிலே வாழ்க்கையினுடைய துன்பங்களும் சோதனைகளும் நம்மை பிடித்திருக்கிற, நம்மை பாதித்து கொண்டிருக்கிற அந்த கஷ்டங்களை விட்டு, அந்த துன்பங்களை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்ற நாம் என்ன அமல்களை செய்யணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபீஸா என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிட்ட சொன்னாங்க, யா கபீஸா, கபீஸாவே, இதா அஸ்பஹத, நீங்கள் சுபஹ் தொழுகையை தொழுத பிறகு, இதா அஸ்பஹத வ ஸல்லைத்தல் ஃபஜ்ர, நீ காலை நேரத்தை அடைந்து விட்டால், சுபஹ் தொழுகையை தொழுது விட்டால், சுபஹ் தொழுத பிறகு ஃபகுல், நீ இப்படி சொல்வாயாக, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த திக்ரை ஸலாஸ மர்ராத், 3 முறை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, 9 மணிக்கு சொல்லக்கூடாது, காலையில இந்த சிறப்பு கிடைக்காது, மதியானம் சொல்லக்கூடாது, நாஷா சாப்பிட்டு சொன்னாதான் கிடைக்காது, சுபஹ் சொல்லாம இந்த திக்கரை சொன்னா திக்கருக்கு சிறப்பு கிடைக்கும், இந்த திக்கருக்கு கிடைக்க வேண்டிய இந்த நன்மை கிடைக்காது. நீ காலையில எழுந்திரிக்கணும், சுபஹ் தொழுவணும், சுபஹ் தொழுதுட்டு இந்த திக்கரை 3 முறை சொல்லணும். அல்லாஹ் என்ன தருவான், யுத்திகல்லாஹு பிஹின்ன அர்பஅன் லிதுன்யாக, 4 பாக்கியங்களை இந்த திக்ரை கொண்டு அல்லாஹ் உனக்கு தருவான் சொன்னான். முதலாவது பாக்கியம் சுப்ஹானல்லாஹ், காலமெல்லாம் உன்னுடைய கண் பார்வை பாதுகாக்கும். இந்த திக்ரை காலையில சுபஹ் தொழுதுட்டு 3 முறை ஓதுனா போதுங்க. தெரியாட்டா திரும்ப கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். 3 முறை ஓதிட்டா மௌத்து வரையிலும் கண் பார்வையை அல்லாஹ் தஆலா பாதுகாத்துடும். கண்ணாஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், கண் பார்வை போகாது, கண் பார்வை மங்காது, அறப்புற பார்வையெல்லாம் ஏற்படாம அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுகிறான். 2வது பாக்கியம், இன்னொரு ஹதீஸ்ல 5 பாக்கியத்தை அல்லாஹ் தருவதாக வருகிறது. 2வது பாக்கியம், அல்லாஹ் தஆலா பைத்தியமாகி விடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுகிறான். இந்த திக்ரை யார் ஓதுவாரோ அல்லாஹ் தஆலா கடைசி காலம் வரையிலும் பைத்தியத்தை விட்டு அவரை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறான். 3வது வல் ஜுதாமி வல் பரசி, வெண்குஷ்டத்தை விட்டு கருங்குஷ்டத்தை விட்டு, இந்த வெண்குஷ்டமும் கருங்குஷ்டமும் குணமாக்க முடியாத மிக பயங்கரமான வியாதி, தொழுநோய் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட அந்த வியாதியை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுகிறான். 5வதாக மிக முக்கியமான ஒரு சோதனை, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் பாலிஜ், பாலிஜ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், உடலை உருக்கும் வியாதிகள். ரசூலுல்லாஹ் வியாதியை குறிப்பிட்டு சொல்லல, அந்த காலத்திலே எல்லாம் வியாதிக்கு பேரு கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம காலத்துல இருக்கக்கூடிய வியாதி ரசூலுல்லாஹ் பேரு குறிப்பிட்டு சொல்லாம உடலை உருக்கும் வியாதின்னு சொன்னாங்க. இந்த திக்ரை ஓதுனா எந்தெந்த நோயெல்லாம் உடலை உருக்குமோ, இன்றைய அறிஞர்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க, இந்த திக்ரை ஓதிட்டா கேன்சர் வராது, அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு. கை கால் வாதம் அடிச்சு படுக்கையில நம்ம விழமாட்டோம், சுகர் நோய் வராது, ஆஸ்துமா நோய் வராது, சளியினுடைய உச்சக்கட்டமான பாதிப்பு தான் ஆஸ்துமா. இது போன்ற உடலை உருக்குகிற அத்தனை வியாதிகளை விட்டு அல்லாஹ் தஆலா அந்த அடியானை பாதுகாப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா நம்மை துன்பங்களை விட்டு பாதுகாப்பதற்கு நாம செய்ய வேண்டிய இன்னொரு அமல் தான தர்மங்கள். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய மாச வருமானத்துல செய்யாத இனிமே இன்ஸ்டால் இந்த காரியத்தை செய்யுங்க. மாச சம்பளத்தை வாங்க உடனே முதல்ல செய்ய வேண்டிய காரியம், காசு கொடுத்து அல்லாஹ்வுக்கு நீ காசை தனியா எடுத்து. உனக்கு யாரு காசு கொடுத்தா?
சம்பளம் உனக்கு முதலாளி கொடுக்கல, உனக்கு சோறு போடுறது முதலாளி இல்லை, உனக்கு சோறு போடுறது கஸ்டமர் இல்லை, உனக்கு சோறு போடுறது கடை இல்லை, உனக்கு சோறு போடுறதுடைய உழைப்பு இல்லை, உன்னுடைய முயற்சி இல்லை. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் 1 கோடி சம்பாத்தியம் பண்றவனுக்கும் 1 ரூபாய் சம்பாத்தியம் பண்றவனுக்கும் சோறு போடுறது அல்லாஹ். அதனால மாச சம்பளத்தை வாங்கின உடனே என்ன செஞ்சிடுங்க, முதல் காசு கொடுத்த அல்லாவுக்கு ஒரு காசை எடுத்து வச்சிருங்க. மாசம் முழுக்க அந்த காசை வச்சு அல்லாவோட பாதையில தர்மம் பண்ணிட்டே இருங்க. அரிசிக்காக, பாலுக்காக, பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்காக, மற்ற காரியத்துக்காக தனியா காசு எடுத்து வைக்கிற மாதிரி அல்லாவுக்கு தர்மம் பண்ண ஒரு காசு மாசம் முழுக்க தர்மம் செய்யும். நாம சாப்பிடாத நாள் கிடையாதுல்ல, தூங்காத நாள் உண்டா, சாயா குடிக்காத நாள் உண்டா, பேசாத நாள் உண்டா, பைக்கு ஓட்டாத நாள் உண்டா, வேலைக்கு போகாத நாள் உண்டா, தர்மம் செய்யாத நாள் உனக்கு வரக்கூடும். ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்யும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகத்து தர்மம் செய்வது, தசுத்து 70 வகையான துன்பங்களை தர்மம் தடுக்கும். சுப்ஹானல்லாஹ். தர்மம் தலை காக்கும் சொல்லுவான், தலை மட்டும் காக்காது. 70 வகையான துன்பங்களை தடுக்கும் சக்தி தர்மத்துக்கு உண்டு. உன் பணத்தை வச்சு நீ என்னத்தை பண்ணாலும் நோயை தடுக்க முடியாது, நீ என்னத்தை சாப்பிட்டாலும் கவலையை தடுக்க முடியாது, நீ என்னத்தை நீ செலவு செஞ்சாலும் பிரச்சனையை உன்னால தடுக்க முடியாது. தர்மம் செஞ்சிடு, சுமார் 70 வகையான துன்பங்களை விட்டும் நீ பாதுகாக்கப்படுவாய் என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் தாலியன்கள் முடியாத காலத்துல கூட, கஷ்டப்பட்ட காலத்துல கூட தர்மம் செஞ்சதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாமா மக்கி இப்னு இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இப்னு ஜுரேஜ் ரஹ்மத்துல்லாஹ், இப்னு ஜுரேஜ் என்ற ஒரு பெரிய மகான் இருந்தார். ஒரு நாள் அல்லாமா இப்னு ஜுரேஜ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களோடு நான் இருந்தேன். அப்போது அல்லாமா இப்னு ஜுரேஜ் இடத்திலே ஒரு யாசகர் வந்தார். யாசகர் யாசகம் கேட்டார். அப்போது அல்லாமா இப்னு ஜுரேஜ் தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த ஆளு யாசகம் கேட்கிறாரு, அல்பிஹி தீனாரா, இந்த ஆளுக்கு நீ ஒரு தங்க காசை கொடுத்துடு என்பதாக தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு இப்னு ஜுரேஜ் சொன்னார். அப்பொழுது அந்த பணியாளர் சொன்னாரு, மா இந்தி இல்லா தீனாரும், ஏற்கனவே இருந்த எல்லா காசையும் அல்லாவோட பாதையில தர்மம் செஞ்சிட்டீங்க, இப்ப இருக்கிறது ஒரே ஒரு தங்க காசு தான். இந்த ஆள் கேட்கிறான்னு சொல்லிங்க, அதையும் கொடுக்க சொல்றீங்க. இன்னும் ஆசை தூகு, இருக்கிற ஒரே ஒரு தங்க காசு, இதையும் நான் அந்த ஆளுக்கு கொடுத்து தர்மம் செஞ்சுட்டேன்னு சொன்னா இன்று முழுக்க நீங்களும் உங்க குடும்பமும் சாப்பாடு இல்லாம பட்டினி தான் கிடக்கணும், இருக்கிறது ஒரு காசு தான் என்று சொன்ன உடனே அல்லாமா இப்னு ஜுரேஜ் சொன்னாங்க, பரவாயில்லை, நான் பட்டி கிடந்தா பரவாயில்லை, என் குடும்பம் பட்டி கிடந்தா பரவாயில்லை, சகோதர முஸ்லீம் பட்டி கிடக்க கூடாது, இருப்பது ஒரு காசாக இருந்தால் என்ன, கொடு என்று சொன்னாங்க. உடனே அந்த வேலைக்காரர் அந்த ஒரு திருகத்தையும் அந்த ஒரு தங்க காசையும் கொடுத்துட்டாரு, தீனார். கொடுத்த பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய உதவியை பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர வந்தவரே ஒரு பையை கொடுத்தார், அத்தோடு ஒரு தபாலையும் கொடுத்தார். அல்லாமா இப்னு ஜுரேஜ் அந்த பையை வாங்கினாங்க, இந்த தபாலை வாங்கினாங்க, தபாலை படித்து பார்த்தாங்க. அந்த தபாலில் எழுதப்பட்டிருந்தது, நண்பனே, நான் உனக்காக வேண்டி ஒரு பையை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன், இந்த பையில 51 தங்க காசுகள் அந்த பையில இருக்கிறது, இந்த பையில 51 தங்க காசுகள் இருக்கிறது, உன்னுடைய குடும்ப செலவுக்காக அதை நீ வைத்துக்கொள் என்று இந்த தபாலில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நண்பர் ஒருவர் தற்செயலாக இவருடைய செலவுக்காக 51 தங்க காசுகளை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பியிருந்தார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய உதவி பாருங்க. உடனே அல்லாமா இப்னு ஜுரேஜ் அல்லாஹ் புகழ்ந்துட்டு தன்னுடைய பணியாளர் கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு தங்க காசு தான் இருக்குது, அதையும் கொடுத்துட்டா இன்னைக்கு முழுக்க பட்டி கிடக்கணும் இதை நீ சொன்னாயே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை பார்த்தாயா, அது அசைத்த வாஹிதா வரதல்லாஹு அலைக்க, நம்மள்ட்ட இருந்தது ஒரே ஒரு தங்க காசு,
அந்த ஒரு தங்க காசு நம்ம தர்மம் செஞ்சோம். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், நம்ம தர்மம் செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம எந்த ஒரு தங்க காசை தர்மம் செஞ்சோமோ அதே ஒரு தங்க காசை அல்லாஹ் திரும்ப கொடுக்கட்டும். அது மட்டுமல்ல, தர்மம் செஞ்ச காசை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல, ஒரு நாளுக்கு 50 தீனாரா, அதிகப்படியாக 50 தங்க காசுகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நாம கொடுத்தது ஒரு தங்க காசு, அல்லாஹ் தந்தது 51 தங்க காசை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்களாம் அல்லாமா இப்னு ஜுரைஜ் ரஹ்மஹுல்லாஹ் நஸரத்து நயீம் இந்த கிதாபில இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறோம். அதே போல துன்பங்களை போக்கும் சக்தி, துன்பங்களை குணமாக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி சொன்னான், யார ரசூலல்லாஹ் எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரயில் குர்ஆன, நெஞ்சு வலிக்குதா, உங்களுக்கு இதய நோய் இருக்குதா, குர்ஆன் ஓதுன்னு சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு ஆச்சரியமா போச்சு, யார ரசூலல்லாஹ் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றேன், குர்ஆன் ஓத சொல்றீங்களே என்று அந்த சஹாபி யோசிக்கிறார். நெஞ்சு வலிச்சா மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும். அவர் என்ன யோசிக்கிறாரு, நெஞ்சு வலிக்கும் குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன சம்பந்தம் என்று அந்த சஹாபி யோசித்த வேலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் 11வது ஜுஸ்ல. ஓத தெரியாதாலும் பரவாயில்லை, தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. குர்ஆன்ல தர்ஜுமத்துல் குர்ஆனை எடுத்து பாருங்க. 11வது ஜுஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபீ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். குர்ஆன் இதய நோய்க்கு மருந்து, குர்ஆன் நெஞ்சு வலிக்கு மருந்து என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். எனவே உனக்கு நெஞ்சு வலியா, குர்ஆன் ஓது என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ரூஹுல் பயான் என்ற கிதாபில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு ஆள் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தார், மருத்துவர்கள்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு நாள் அவர் வீட்டில் இருக்கிறாரு. அந்த வழியாக நபியின் சஹாபியான ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த வீட்டை கடந்து போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்த இன்னொரு ஆள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர், வேகமாக வெளியே வந்தாங்க. வெளியே வந்து நபியின் சஹாபியான இப்னு மஸ்ஊதை பார்த்து அந்த ஆள் சொன்னாரு, எங்க வீட்டில் ஒரு ஆள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு, எல்லா மாத்திரையும் கொடுத்தாச்சு, எல்லா மருந்தும் கொடுத்தாச்சு, எல்லா சாற்றும் பார்த்தாச்சு, அவருக்கு நோய் போகல. நீங்க நபியினுடைய தோழர், நபியினுடைய சஹாபியா இருக்கிறீங்க, நீங்க வந்து அவருக்கு ஓதி பார்த்து துவா செய்யுங்க என்று சொன்ன உடனே அந்த சஹாபி கொஞ்சம் கூட மறக்கல, உடனே வீட்டுக்கு போனாங்க. அவர் எப்படி இருக்கிறாருங்க, முடியாம கிடக்கிறாருங்க. முடியாமல் கிடந்த அவருக்கு அந்த சஹாபி சில ஆயத்துக்களை தான் ஓதணும், ஒன்றும் ஓதல, சில வசனங்கள், 4 வசனங்கள். அந்த 4 வசனங்களை ஓதி அந்த சஹாபி முடியாமல் படுக்கையில கிடந்த அவர் காதுல ஊதி துவா செய்தார். பெரிய ஆச்சரியங்க, படுக்கையில கிடந்தவரு எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவரு, முடியாமல் கிடந்தவரு, உஷார் இல்லாம கிடந்தவரு, இந்த ஆயத்தை ஓதுனவுடனே எந்திரிச்ச உடனே ஊரெல்லாம் இந்த செய்தி பரவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த செய்தி கிடைச்சி ரசூலுல்லாஹ் இப்னு மஸ்ஊதை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லையாம, படுக்கையில கிடந்தாராம, நீங்க ஓதி பார்த்தீங்களாமே, உடனே குணமாயிட்டாம, என்ன ஆயத்தை ஓதுனீங்க, என்ன சூறா ஓதுனீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்த இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபிட்ட ரசூலுல்லாஹ் கேட்ட பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், குர்ஆன் ஷரீஃபில் எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்த ஆயத்து தான் நாயகமே. குர்ஆன்ல 18வது ஜுஸ்ல சூரத்துல் மோமினூன் என்ற ஒரு சூறா உண்டு. குர்ஆன் ஓத தெரிஞ்ச ஆண்கள் பெண்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். குர்ஆன்ல 18வது ஜுஸ், அந்த 18வது ஜுஸ்ல முதல் அத்தியாயம், அந்த அத்தியாயத்துக்கு பேரு அல் மோமினூன், சூரத்துல் மோமினூன். அந்த 18வது ஜுஸ்ல மோமினூன் என்ற சூறாவுடைய
கடைசி 4 வசனங்கள் தான் அஃபஅஸிப்தும் அன்னமா கலக்னாகும் என்று துவங்குகிற அந்த 4 ஆயத்தை தான் ஓதி பார்த்தேன் என்பதாக அந்த சஹாபி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த 4 ஆயத்துக்களும் விசேஷமான ஆயத்துக்கள் ஆயிடுச்சு. அந்த ஆயத்தை ஓதுனா மலை கூட தள்ளி போகுமே, அந்த ஆயத்தை ஓதுனா மலை கூட நகர்ந்து போகுமே, இந்த ஆயத்துக்கு குணமாகாத நோயே கிடையாது என்று சொன்னார்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா புனிதமான பராத்திரியினுடைய பரக்கத்தினாலே அல்லாஹு தஆலா நமக்கு பரக்கத்தான செல்வத்தை தருவானாக, நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பை தருவானாக, நிம்மதியான வாழ்வை அல்லாஹு தஆலா நசீபாக்கி தருவானாக.